கருணாஸ், விவேகானந்தன் அப்படின்ற இந்த ரெண்டு நாய்ங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுச்சேரியில் 9 வயசு குழந்தைய கடத்தி அடித்து கொன்று பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வெள்ளை வேஷ்டியில் கட்டி சாக்கடையில் தூக்கி போட்டு போயிருக்கிறாங்க. கடைசியாக போலீஸ் அதை கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பலை. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா அந்த குழந்தை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்காங்க, உள்ளுறுப்பில் நிறைய காயம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இந்த கருணாசும் இந்த விவேகானந்தரும் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இவனுங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் விவேகானந்தன், கருணாஸுங்கிற இந்த 2 நாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலியல் ரீதியாக வந்து துன்புறுத்தி இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த விவேகானந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 60 வயசு எரும மாடு அந்த குழந்தை கூட இருந்திருக்கான். நிறைய காயம் ஏற்பட்டிருக்கு. உடனே இந்த கருணாஸ் 19 வயசு நாய் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். 2 பேருக்கும் வாக்குவாதமாக இருக்குது. ஃபைனலாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து கத்த ஆரம்பிச்சிருக்கு. இவங்க 2 பேர்த்துக்கும் வந்து சண்டை வந்திருக்கேல, நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபைனலாக அந்த குழந்தை கத்த ஆரம்பிச்சிருக்கு. உடனே இந்த குழந்தையோட சத்தத்தை அடக்கிறதுக்காக 2 பேரும் அடிச்சிருக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து செத்து போச்சு அங்கேயே. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த குழந்தை கை காலெலாம் கட்டி வெள்ளை வேஷ்டியில் சுற்றி சாக்கில் போட்டு கட்டி அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாக்கடையில் கொண்டு போய் போட்டிருக்கிறாங்க. அது 3 நாளாக அழுவிட்டு கிடந்திருக்கு. இந்த 2 நாயும் நல்லா கஞ்சா போதையில் இருந்திருக்கிறாங்க. அப்போது கடைசியாக ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் வந்து அந்த உடலை வந்து எடுத்து கண்டுபிடிச்சி பெற்றவங்கக்கிட்ட காமிச்சு இதுதான் என் குழந்தை அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லி ஃபைனலாக அந்த குழந்தைய வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஞ்சு கஷ்டமாக இருக்குங்க சொல்கிறதுக்கே. அந்த பிஞ்சு நெஞ்சு எப்படி இருந்திருக்குங்க அந்த இடத்துல, எவ்வளோ வலி வலிச்சிருக்கும், எவ்வளோ துடிச்சிருக்கும். அதுக்கு என்ன தெரியும் பாலியல்னா என்ன அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட அந்த குழந்தைய இன்னைக்கு நல்லடக்கம் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட இது சம்மந்தமாக 7 பேரை வந்து கைது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 7 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. 2 பேர்த்த வந்து கைது பண்ணிட்டாங்க. இந்த 2 பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போக்சோ, குழந்தைய கடத்துறது, அடைச்சி வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குழந்தைய வந்து கொன்னது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6 பிரிவுகளில் வந்து போலீஸார் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அண்ணன் சீமான் இதை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்பவத்தை கேட்ட உடனே பேரதிர்ச்சியாகவும் பெரும் துயரமாகவும் இருந்துச்சு. இந்த குழந்தைய இழந்துட்டு வாழ்கிற பெற்றவங்களுக்கு எந்த வார்த்தை சொல்லி நான் அவங்கள தேத்துறது அப்படின்றது எனக்கே தெரியல. கண்டிப்பாக இது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே நாங்கள் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை வாங்கி தருவோம் அப்படின்ற மாதிரி அண்ணன் சீமான் சொல்கிறாரு. நடிகர் விஜய் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சம்பவத்தை கேட்டு என் நெஞ்சே வந்து பதச்சு போச்சு. குழந்தைய இழந்துட்டு வாழ்கிற அப்பா அம்மாவுக்கு நான் இந்த நேரத்தில் வந்து இரங்கலை தெரிவிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஈவு இறக்கம் இல்லாமல் இப்படி செஞ்ச குற்றவாளிகளுக்கு சட்டப்படி புதுச்சேரி அரசு வந்து இதில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் கமல், டிடிவி, அதுக்கப்புறம் உதயநிதி எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா தலைவர்களுமே இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரே வாரத்தில் இது சம்மந்தப்பட்ட எல்லா குற்றவாளிகளுக்கும் தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபைனலாக இந்த குழந்தையோட அம்மா அப்பா 2 பேருமே போய் புதுச்சேரி முதலமைச்சரை வந்து அணுகியிருக்காங்க, ரங்கசாமி அவரை. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே கண்டிப்பாக நாங்கள் தண்டிப்போம் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 20 லட்ச ரூபா வந்து நிவாரண நிதி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக அந்த குழந்தைய வந்து இன்றைக்கி நல்லடக்கம் பண்ண போகிறாங்க. இது இன்றைக்கி நேற்று நடக்கலைங்க. நிறைய பிரச்சனைகளை நம்ம பார்த்துருக்கோம். கோயம்புத்தூரில் 2010 வந்து பார்த்திங்க அப்படின்னா முஸ்கின்
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட தம்பி, அந்த பொண்ணோட தம்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர்த்தையுமே வந்து ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து கடத்திட்டு போயிருக்கான். முஸ்கின் அப்படின்ற அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 வயசு. அந்த பையன் பேர் ஜெயின், அந்த பையனுக்கு 8 வயசு. இந்த பொண்ணை கடத்திட்டு போய் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருக்கான். அதுக்கப்புறம் கொன்று போட்டான். இந்த பையனையும் ஜெயினையும் அங்கேயே கொன்று போட்டான். 2 பேர்த்த கொன்று போட்டான். அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாக்ஸி டிரைவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது போலீஸ்லேருந்து தப்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி சைலேந்திர பாபு தலைமையில் வந்து இந்த குற்றவாளியை சுட்டு கொன்னாங்க. இதே மாதிரி 2012 டெல்லியில் நிர்பயா கேஸ் அப்படின்னு சொல்லி நீண்ட போராட்டங்களுக்கு அப்புறம் அது சம்பந்தமான குற்றவாளிகளை தூக்கில் போட்டாங்க. அந்த மாதிரி இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த 9 வயசு பிஞ்சு குழந்தைக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த ஒரு அநியாயத்துக்காக கண்டிப்பாக இது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி தக்க தண்டனை கொடுக்கணும். இந்த ஒரு தீர்ப்பு, இந்த ஒரு தண்டனையை பார்த்து இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொருத்தனும் இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கக்கூடாது. எல்லா குழந்தைங்க மேலே கை வைக்கிறதுக்கு எல்லாரும் பயப்படணும். அந்தளவுக்கு இந்த தண்டனை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி.